போன? பைபிள் எடுக்க போயிருந்தோமா. ஐயோ என்னடா உனக்கு தெரியாதா நான் 8 மணிக்கு டியூட்டிக்கு போவேன்னு? நீங்க எப்பவுமே லேட்டா தான் போவீங்க. ஐயோ கடவுளே, இந்த பிள்ளைங்களை எல்லாம் நான் யார்கிட்ட போய் என்ன சொல்ல? சாமி எங்கமா போனா? டேய் சாமி தூங்கிட்டு இருந்தாமா அவன்? போனா நீ? டேய் எங்கடா போனா? நான் டியூட்டி போறதுக்கு முன்ன 3 பிள்ளைகளையும் பார்த்து பேசி சொல்லிட்டு போயிடலான்னு பார்த்தா உங்களை காணவே இல்லை. திலகா மம்மி நீ சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேம்மா. சாப்பிட்டல? உன் வயிறு நிறைஞ்சிச்சுல்ல? டேய் சாப்பிட்டீங்களாடா? இல்லவே இல்லம்மா. டேய் நீ சாப்பிட்டியாடா? மம்மி இல்ல நான் மம்மி. தான் அப்பவே காலையிலே சமையல் பண்ணி வச்சுட்டேன்ல, உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிடல நான் நிம்மதியா டியூட்டி போயிருப்பேன்ல. எனக்கு பிடிக்கவே இல்லம்மா. சரி சரி நாளைக்கு நான் இட்லி பண்ணி தந்துடுறேன், கவலையே படாத. இட்லி தான் உனக்கு. உனக்கு என்னடா? நாளைக்கு பர்கர். ஓகே கலாஸ். என்ன செய்றீங்களோ சாப்பிடுற மம்மி. நீங்க என்ன செய்றீங்களோ சாப்பிடுற மம்மி. ஓ என் பிள்ளை நல்ல பிள்ளை. அப்பா எனக்கு கொஞ்சம் வேலையை குறைச்சிட்டான். இவன் ஒருத்தன் தான், ஒண்ணுமே பண்ண முடியாது இவனை. இவ்வளவுதான். நீ உப்புமான்னு சொல்றமா, எனக்கு இட்லின்னு சொல்றேன். தோசை மாதிரி இருக்குதுமா. சரிடா நீ என்னதான் ஆனாலும் உனக்கு ஏதாவது உனக்கு நான் கொடுக்குறேம்மா சாப்பாடு. கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு பண்ணி கொடுத்துரு, எனக்கும் டைம் ஆயிட்டு. இப்ப பஸ் வெளியில வந்து நிக்குது. மாமா சீக்கிரம் போமா, பஸ் வந்துச்சு பாருமா. சரிடா சரிங்க. இல்ல பைபிள் படிங்க. நான் பஸ் நிக்க வைக்கிறேன் மாமா. நான் சொல்றத மட்டும் கேளுங்க, பாடத்தை படிச்சிருங்க. ஓகே சரிம்மா. திலகா பாத்துக்க, கொஞ்சம் அண்ணனையும் தம்பியும் பாத்துக்க. மம்மி நான் தானே பெரிய பையன், நான் தானே அவங்கள பாத்துக்கணும். அவ கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா இல்ல? ஹெல்ப் பண்ண சொன்னீங்க. படிக்காம இருந்தாலும் ஹெல்ப் பண்ணணும். தெரியாம இருந்தாலும் அவ உனக்கு சொல்லி தருவாள்ல. ஓகே ஓகே உனக்கு ஒருவேளை அசைன்மென்ட் கூட எழுதி தருவாள். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க மம்மி. சரிடா நல்ல பைபிள் படிங்க, வாசிங்க. எனக்கு நைட் டியூட்டி, நான் போயிட்டு வந்துடுவேன். தயவு செய்து சாட்ட பண்ண கூடாது. ஓகே 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 ஓகே. ஒழுங்கா பைபிள் படிக்கணும், புரியுதா? கண்டிப்பா கண்டிப்பா நான். சரி ஓகே, ஒழுங்கா பைபிள் படிக்கணும். பைபிள் படிக்கிறேனே. சரி சரி படிக்கணும். ஓகே அண்ணா 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 மம்மி போயிட்டாங்களா பாருங்க. ஏய் வண்டி ஏறி போச்சா? ஏட்டாங்களா? ஏப்பா சாமி இவ்வளோ நேரம் பரிசில போய் சேர் எடுத்து போடா போடா பரிசில நம்ம யாரா சும்மா மாட்டிச்சு. போடா அண்ணன் சொல்றேன், போய் எடுத்துட்டு வாடா. சேர் எடுத்துட்டு வாடா. அம்மா என்ன பில் பண்றீங்க? திலகா இங்க வா, அண்ணன் கூப்பிடுறேன். இங்க வா இங்க வா. கூப்பிட்டீங்களாண்ணே? ஆமா ஆமா எனக்கு போயிட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொண்டு வா. தண்ணியாண்ணே? தண்ணி கொண்டு. அது எனக்கு கூட தண்ணி கொண்டு சீரியஸ் கொண்டு வரேனே. அண்ணா காலர் என்ன? நான் பப்ஜி கேம்ல அண்ணா காலர் என்ன? இந்தாங்கண்ணே. குடு தண்ணி மூடி ஆகிட்டு வாங்க. இந்த தந்துடுறேனே. திலகா அப்படியே எனக்கு ஜூஸ் ஒன்று போட்டு எடுத்துட்டு வா. ஆரஞ்சு ஜூஸ். நானே தண்ணி குடிக்கிறேன், உங்களுக்கு ஜூஸ் கேவல. நான் பப்ஜி விளையாடுறேன், எனக்கு ஜூஸ் தான் கரெக்டா இருக்கும். ஆரஞ்சு ஜூஸாண்ணே? தண்ணி என்ன பண்ணிட்டு நிப்பாங்க? சீக்கிரம் போ, இங்க நின்னுங்கறாங்க. எழுதிட்டு இருந்தேனே ஹோம்வொர்க். என்ன ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருந்த? சயின்ஸ் ஹோம்வொர்க். கெமிஸ்ட்ரியில மிஸ் இந்த ஹோம்ஸ்ல தெரியுமா உனக்கு? போய் படிப்போ. சரிண்ணே. அடிக்காதே. ஐயோ ஷூட் பண்ணானே அண்ணா, ஷூட் பண்ணானே அண்ணா. இந்த அண்ணங்க வேற புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஹோம்வொர்க் வேற இருக்குது. ஜூஸ் கேட்டே வராது ஊட்ட. இந்த கொண்டு வந்துறேனே, கொண்டு வந்துறேன். வீட்ல யாராவது இருக்கீங்களா? சீக்கிரம் எடுத்துட்டு வா. போயிட்டு எனக்கு அங்க கிச்சன்ல ஆம்லெட் இருந்தா எடுத்துட்டு வாங்க. இந்த ஒரு நிமிஷம் போய் ஆம்லெட் இருந்தா எடுத்துட்டு வா. அப்படியே ஸ்நாக்ஸ் கொஞ்சம் எடுத்துட்டு வா திலகா. திலகா பாத்து ரொம்ப நல்லது. தெரியலையே. எப்படி இருக்க? ஏன் இப்படி பதட்டமா இருக்க? என்ன ப்ராப்ளம்? திலகா உன்னை என்ன எடுத்துட்டு வா சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அண்ணே அண்ணே இங்க பாருங்க, என் ஃப்ரெண்ட் வந்திருக்கானே சரிதா. அவன் யாரா வரட்டும், எனக்கு ஃபர்ஸ்ட் ஆம்லெட் எடுத்துட்டு வா. போ சீக்கிரம் போ. சீக்கிரம் ஆம்லெட்டோட ஸ்நாக்ஸ் சேர்த்து எடுத்துட்டு வா. கேவே மாட்டேன்றீங்க. ஒரு அண்ணன் ஜூஸ் எடுத்து இருங்க, என்ன சுட்டான்னு சொல்லிட்டு நானே டென்ஷன்ல இருக்கேன். ஃபீல் பண்ணாத. ஓகே இது ரொம்ப கருகிட்டு இருக்குது. ஒண்ணுமே சரியில்லை. ஸ்நாக்ஸ் தான் இருக்கா வீட்ல? எப்ப பார்த்தாலும் பைபிள் வச்சிருக்கேன். அது ஒரு மக்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் என்னன்னா பண்ணுவேன், நீங்களே சொல்லுங்க. நான் ஹோம்வொர்க் பண்ணுவேனா இல்ல உங்களுக்கு பண்ணுவேனா? அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்க? நீங்க ஏன் 24 மணி நேரம் மொபைல்? நீ கேட்கணும், புரியுதா? அண்ணா அண்ணா ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட். அம்மா சொல்றது 5 மணிக்கு மேல. அதுக்கு முன்னாடி நான் சொல்றது கேட்கணும். நீ யாரு? அண்ணா ஏன் முட்டி போட்டுங்கற? எழுந்து நில்லு. அண்ணா ஓ நின்னுன்னு இருக்கறியா?
சரி ஓகே என்ன பண்ணிட்டு இருக்கிற பண்ணி பொண்ணுக்கு தங்கச்சி தானா ஏன்னா பஸ் இந்த பொண்ணை வெளியே அனுப்பு அண்ணா எதுக்கு நான் போயிட்டு வந்தேன் நீ பேசலாம் வெளியே போ ஃபர்ஸ்ட் என் வீட்டுக்குள்ள எதுக்கு நீ வந்த அண்ணா வெளியே போ வெளியே போ சொல்லு அண்ணா அங்க என்ன பேசிட்டீங்க வாங்க நம்ம கேட்கலாம் ஆக மாட்டேங்குது சரி என்னடா கவலைப்படாதடா நான் 2 நாளைக்கு வரேன் சரியா உனக்கு தெரியுதாடா சாமி ஜெர்மனி. உனக்கு தெரியுதாடா நான் இங்க போயிட்டு சரி ஒண்ணும் தெரியலண்ணா. சரிதா நீ எதுவும் நினைச்சுக்காத ஒண்ணும் இல்ல நான் அண்ணா தெரியுதுண்ணா தெரியுதா என்னடா எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுடா அண்ணா நல்லா தெரியுதுண்ணா அண்ணா ஷூட் பண்ணறேண்ணா எனக்கு தெரியல எனக்கு ஒண்ணுமே தெரியலடா அண்ணா என்னண்ணா சொல்றீங்க அண்ணா என்ன சொல்றீங்க அண்ணா காமிங்க என்னாச்சு எனக்கு ஒண்ணுமே தெரியலையே என்னாச்சுனா மொபைல் என்ன இருக்குன்னு தெரியல தெரியலையா ஐயோ ஐயோ இல்ல இவ்வளவு நல்லா தான் விளையாடிட்டு ஐயோ ஐயோ மொபைல் என்ன இருக்கு அப்படியே உட்காருங்க நான் உட்காருங்க எங்க எனக்கு எல்லாம் இருட்டாயிடுச்சு ஐயோ எனக்கு ஒண்ணும் புரியல என்ன ஐயோ என்னாச்சு திலகா கண்ணு தெரியலையாடா சாமி எங்கடா அண்ணா இருங்க மம்மி என்ன பண்ணனா அம்மா கூப்பிடுறேன் இருங்க நான் ஒரு நிமிஷம் நான் அம்மா எனக்கு கண்ணு தெரியலமா ஐயோ எனக்கு மொபைல் தெரியலையே ஹலோ மம்மி என்ன நம்பர் மம்மி மம்மி அண்ணனுக்கு திடீர்னு போயிடுச்சு மம்மி மம்மி இருக்கீங்க சீக்கிரம் வாங்க மம்மி என்னடா சொல்ற ஆமா மம்மி ஐயோ அம்மா எங்க இருக்கீங்க சீக்கிரம் வாங்க அண்ணா ரொம்ப கஷ்டப்படுறாங்க சீக்கிரம் வாங்க ஓடி வர்றேன் கண்ணு தெரியலமா அண்ணா ஒண்ணு இல்ல பயப்படாதீங்க அண்ணா ஒண்ணு இல்ல பயப்படாதீங்க என்னடா ஆச்சு உனக்கு அம்மா எனக்கு கண்ணு தெரியலமா சும்மா சொல்றடா நிஜமாமா ஐயோ கடவுளே இந்த பயமாரி என்ன கட்ட பண்ணாங்களோ மொபைல் வேணாங்களே நான் என்ன செய்வேன் அண்ணா இங்க தான இருக்கேன் நான் என்ன செய்வேன் டேய் உனக்கு கண்ணு தெரியுதாடா நான் எத்தனை தடவை நீ கூட தான விளையாடுன எனக்கு தெரியுதுண்ணே நான் இனி ஹாஸ்பிடலுக்கு டாக்டர் தான் பாத்துறேன் ஐயோ தெரியல கடவுளே நான் என்ன செய்வேன் கடவுளே ஏன் கடவுளே இந்த கண்ணும் தெரியாம போயிடுச்சே எத்தனை தடவை சொன்னேன் மொபைல் எடுக்காத வளமையில வளாடாத எத்தனை தடவை இது யார் மொபைல் ரேண்டா அண்ணா உங்க மொபைல் தானே நானும் சொன்னேம்மா போடா இப்போ மொபைல கையில வச்சிட்டு இருக்கான் போடா நேத்து தான் காணாது போச்சுமா திருப்பிமா ஐயோ உன் மொபைல நீனும் தான் இங்க தள்ளி போடு மாயனே டாக்டர் கூப்பிடுமா எனக்கு கண்ணு தெரியலமா அம்மா டாக்டர்ட்டயா மம்மி அண்ணன் எப்படியாச்சும் கண் தெரிய வைங்க மம்மி ஏய் சொல்றாடே திலகா ஹலோ 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 டாக்டர் எஸ் டாக்டர் ஸ்பீக்கிங் ஐயோ டாக்டர் சொல்லுங்க சன்னுக்கு சடனா கண்ணு தெரியாம போய் ஏய் டாக்டர் டாக்டர் வர சொல்றாடே சீக்கிரம் மம்மி ப்ளீஸ் கண்ணு டாக்டர் தெரியலையேடா. சீக்கிரமா வந்து ட்ரீட் பண்ண முடியுமா உங்களால கண்டிப்பா வாங்க டாக்டர். அதுக்காக தானே நான் இருக்கேன் வாங்க வந்துட்டா போச்சு வாங்க டாக்டர் ப்ளீஸ் அட்ரஸ் சொல்லுங்கம்மா வாங்கன்னா எங்க வர்றது ஐயோ இந்த டாக்டர் வர தூக்கி சீன் முடிஞ்சிருமே ஐயோ ஒண்ணு கேட்கல நீங்க சொல்லுங்கம்மா அட்ரஸ் சொல்லுங்கம்மா 14 பார் கழுதை தெரு 16 பிளாக்கா ஆமா 16 பார் 7 கழுதை தெரு ஓகே டாங்கி ஸ்ட்ரீட் சத்தத்தை கேட்டாவே தெரியுதும்மா எனக்கு ஆமா சீக்கிரம் வந்து மம்மி சீக்கிரம் மம்மி எப்படியாவது வந்துருங்க டாக்டர் எங்க வீடு வந்த ஃபர்ஸ்ட் வீடு தான் ரெட் கலர் ஓடி வந்து கழுத தெரியுங்க தெரியுமா உங்களுக்கு கழுத தெரியுமாங்க தெரியுமா கழுத தெரியும் எங்க இருக்குன்னே தெரியல உங்களுக்கு தெரியுமா ஹலோ சரி டாக்டர் சீக்கிரம் வாங்க யாராவது இருக்கீங்களா பிளாக் 16 கழுத தெரு வீடு தானே யாரோ புதுசா வந்து சத்தம் கேக்குது யாரா இது அண்ணா டாக்டர் தான் வந்து நான் கவலை டாக்டர் எவ்வளவு செலவு பரவாயில்ல டாக்டர் எங்க அண்ணன் எப்படியா கண் தெரிவிங்க டாக்டர் எவ்வளவு செலவு பரவாயில்ல டாக்டர் எங்க அண்ணன் கண்டிப்பா கண் தெரிவிங்க அண்ணா டாக்டர் உண்டார்ல ஒண்ணு கவலை பண்ணீங்க என்னமா பிரச்சனை தம்பிக்கு டாக்டர் வேற ஒண்ணும் இல்ல நான் டியூட்டிக்கு போனேன் இவன் மொபைல்ல பாத்துட்டு இருந்திருக்கான் டாக்டர் சரி என்ன திடீர்னு கூப்பிட்டு கண்ணு தெரியலன்னு சொல்றான் டாக்டர் என்னதான் பண்றது என்னப்பா தம்பி நீ சும்மா மொபைலே பாத்துட்டு இருந்திருக்க நீ ஆனா எங்க அண்ணன் ரொம்ப நல்லவர் டாக்டர் ரொம்ப நல்லவரா அச்சச்சோ. சரி பாத்துட்டா போச்சு அப்புறமா பேசுங்க டாக்டர் கண்ணுக்கு எதுனா இருப்பா இன்ஸ்ட்ருமெண்ட் எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது அண்ணா டாக்டரே வந்து மெடிசன் தேர்ந்தெடுக்காரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு செக் பண்றதுனே தெரியலையே இவர் மனுஷன் டாக்டர் மாட்டி சரி எதுக்கு டாக்டர் அதான் தெரியல டவுட் ஆகுதுண்ணா இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றாரு தம்பி எங்கப்பா பிரச்சனை உனக்கு என்ன கண்ணுல கண்ணுலயா கண்ணு டாக்டர் எங்க பிரச்சனை இருப்பா
நிமிஷம் வெயிட் பண்ணப்பா. அண்ணா இவரு துபாய் டாக்டர். பயப்படாதடா ஜேம்ஸ். நிஜமா கண்ணு ஆகாதுடா. டாக்டர் கண்ணை பாருங்க டாக்டர், எங்க மேல பாத்துறீங்க? ஈரப்பா ஈரப்பா. எங்கப்பா கண்ணு? ஓபன் ஓபன். திறப்பா கண்ணை திறப்பா. திறந்துதான் டாக்டர் இருக்குது. திறந்துதான் இருக்கா? கண்ணுக்குள்ள ஏதோ பிரச்சனை டாக்டர் இருக்குப்பா. என் கண்ணோட ரொம்ப மோசமா டாக்டர். கூப்பிட்டாங்க. ஆனா நான் பாக்குற வைத்தியத்துல எல்லாம் பேச மாட்டாங்களே, நீ பேசுறியப்பா? கண்ணு தான் வேலை செய்யல. வாயால கேட்டுமே. ஒரு நிமிஷம் இருப்பா. இன்ஸ்ட்ருமெண்ட் இத போட்டாலா தெரியுதா பாப்போம். நத்தப்பா எங்கப்பா கண்ணு? அண்ணா டாக்டருக்கு கண்ணு தெரியலண்ணா. இரு ஒரு நிமிஷம் இருப்பா. முக்கியமான ஐட்டத்தை மறந்துட்டப்பா. ஆரம்பத்திலேயே பார்க்க வேண்டியது. அண்ணா நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாட்டு டாக்டர் போலதுண்ணா. டாக்டரா டேய் எங்கடா பின்னால வைக்கிறானே டேய் கண்ணு முன்னாடி ஹார்ட் இருக்கா பாக்குறப்பா. ஆத்து ஊர்ல இருக்குது டாக்டர். டாக்டர் கண்ணை பாக்குறாரு எல்லாத்தையும் பாருங்க டாக்டர் நீங்க. டபடபா ஆகுது. எல்லாம் லேப்டாப்புக்கு உனக்கு டபடபா ஆகுது. டாக்டர் கண்ணு டேய் சாமி ஈரப்பா. இப்பதானே கண்ணுக்கு வந்துருக்காரு டாக்டர். ஓபன் பண்ணு. மெதுவா. தெரியுதா டாக்டர் ஏதாவது? அம்மா எனக்கு பார்த்தா ஒண்ணு தெரியல, எனக்கு இது புதுசா தெரியுது. நான் வந்து பார்த்த வைத்தியம் எல்லாம் நான் பார்த்த வைத்தியம் இருப்பா வேண்ட சொல்லிட்டு நான் பயப்படாதீங்கண்ணா. நான் நான் பார்த்த மருத்துவம் எல்லாம் 4 கால் இருக்கும். இதுக்கு 2 கால் தான் இருக்கு. எல்லாத்துக்கும் 4 கால் இருக்கும். மாட்டு டாக்டர் எந்த டாக்டர் மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட் இல்ல, நல்ல வேற டாக்டர் 2 காலுக்கு பாக்குற டாக்டரா பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய செலவாகும். சரியா? இருந்தாலும் நீங்க பாருங்க, அதுல கொஞ்சம் செலவாகும். இது மட்டும் எனக்கு செலவாக சொல்ல முடியும். சரியா? வீட்டுல வந்தாவே பிரச்சனை தான். அம்மா எனக்கு ஒருத்தவங்க தெரியுமா, என் ஃப்ரெண்டு சரிதா. அவ நல்லா ஜோம் பண்ணுவாமா. மம்மி மொபைல் எங்கடா அண்ணா விடுண்ணா, மொபைலை திரும்ப எடுக்காதீங்கண்ணா. பாருடா மொபைல் எங்கேயும் போகாதுடா. மம்மி விளையாட முடியாதுடா. உட்காரு. மம்மி வேற ஏதாவது டாக்டர் கூட மம்மி. திலகா 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 யாரு? சொல்லுங்க. ஆமாண்ணா. ஸ்தோத்திரமா அண்ணா அந்த லூசி ஏன் இங்க வருதுன்னு தெரியலண்ணா. ஸ்தோத்திரமா நல்லா இருக்கீங்களா? நான் ஏதாச்சும் உங்களை பார்க்க வந்தேம்மா. திலகா பார்க்க வந்தேன். திலகா இன்னத்து டேபிள் உள்ள வீட்டுல சேர்க்கிற நீ தொடுத்தவங்கள. அன்னைக்கு வந்தாங்கல்ல, நீங்க துரத்தி விட்டீங்கல்ல, அப்புறம் தான் நான் தான் இந்த பொண்ணு வரக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன்டா வந்துச்சு இந்த பொண்ணு? என்னாச்சு அண்ணாக்கு என்னாச்சு? அண்ணாக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு சரிதா. என் பிள்ளைக்கு கண்ணு தெரியாம போயிட்டம்மா. எப்படியாவது ஒண்ணு பார்த்து சரியாக்குங்கம்மா. டாக்டர் எல்லாம் கூப்பிட்டோம், முடியாதுன்ட்டு போயிட்டாரு. ஒண்ணும் இல்ல, கவலைப்படாதீங்க அம்மா, கவலைப்படாதீங்க. ஏசு போல கூடாத காரியம் ஒண்ணும் கிடையாது. ஏசப்பா டாக்டரா? அந்த டாக்டர் கூப்பிடுங்களேன். அண்ணா அண்ணா ஐயோ ஏசப்பா டாக்டரா? அண்ணா, எங்க இருக்காரு அந்த டாக்டர்? அண்ணா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கண்ணா. ஏசு போல கூடாத காரியம் ஒண்ணும் இல்ல. நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். சரி எனக்கு கண்ணு வேணுமே. ஜேம்ஸ், ஜெபம் பண்ணுவோம். கை கோர்த்து ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் தருவார் விடுதலை. கண்டிப்பா. ஆண்டவரால கூடாத மம்மி ஒண்ணே ஒண்ணு, உனக்கு பாவம் ஏதாவது இருந்தா கூட, தப்பு ஏதாவது செஞ்சிருந்தா கூட ஏசப்பட்ட நீ மன்னிப்பு கேட்டுரு. சரியா? மம்மி நான் ஒண்ணுமே பண்ணலையேம்மா. பண்ணிருப்பாடா, தெரிஞ்சதுல எப்ப பார்த்தாலும் மொபைல் பார்த்ததே. நீங்க அம்மா இல்லாம இருக்கும்போது என்னைய எப்படிலாம் கஷ்டப்படுத்துனீங்க, அது பாவம் தானே ஜேம்ஸ் அண்ணா? ஐயோ அது பாவமா? ஆமாண்ணா. அப்ப நான் அம்மா இல்லாதப்போ மொபைல் விளையாடுறது பாவமா? ஆமாண்ணா. நீங்க அம்மாக்கு தெரியாம மொபைல் விளையாடுறது பாவமா? ஆமாண்ணா. அம்மா போன பிறகு நீங்க எனக்கு அது பாவமே தெரியாது. அம்மா முன்னாடி நீங்க நடிச்சீங்கல்ல நல்ல மாதிரி, அதுவும் பாவம் தானா? அது கூட பாவம் தான். எல்லாமே பாவமாடா, நம்மளுக்கு தெரியவே இல்ல பாரு. அண்ணா நம்ம டாக்டராலே குணப்படுத்த முடியல, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? அண்ணா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கண்ணா. ஆண்டவரால கூடாத காரியம் ஒண்ணும் இல்ல. ஆண்டவருடைய ரத்தம் அவர் நமக்காக தான் ரத்தம் சிந்தினாரு. சரிம்மா எனக்காக நீ ஜெபம் பண்ணு, நான் பாக்குறேன். அண்ணா நம்மளுக்கு ஒரு லாஸ்ட் ட்ரைன். அந்த அக்கா சொல்றது நம்ம கேட்கலாம் அண்ணா. ஓகேம்மா நான் என்ன பண்ண இப்போ? அண்ணா முட்டி போட்டு ஜெபம் பண்ண சொல்றாங்க அண்ணா. முட்டி கொண்டே புறா கைய புறாடே. ஸ்தோத்திரம் சொல்லுங்க அண்ணா. ஜேம்ஸ் அண்ணா, சரிம்மா. ஜேம்ஸ் அண்ணா, இங்க கூட நிறைய பிள்ளைங்க அப்படித்தான் அம்மா போன பிறகு நிறைய இப்படிதான் பண்றாங்கண்ணா, மொபைல் பாக்குறாங்கண்ணா. சரி அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. அப்பா இவேளை கூட ஆண்டவரே, அப்பா திலகா வீட்டுக்கு வந்து ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர கதை பார்க்கும்போது ஆண்டவர் அவங்க அண்ணனுக்கு கண் பார்வை இழந்து ஆண்டவரே தவிக்கிறதை எல்லாம் நீ காண்கிற தேவன் ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்பா இவ்வேளை உம்முடைய கல்வாரி ரத்தத்தை ஆண்டவரே மகன் மீது
தெளிக்கிற ஆண்டவரே, விடுதலை வேலை கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா, குருடர்களுக்கு பார்வை கொடுத்தீர் ஆண்டவரே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்பா, இவருடைய கண்கள் மட்டும் அல்ல, அறிவு ஆண்டவரே, ஆவின் கண்கள் திறக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் அப்படியே விடுதலை தந்து விட்டதுக்காய் ஸ்தோத்திரம், சுகம் தந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அம்மா, எனக்கு கண்ணு தெரியுமாம்மா? எனக்கு கண்ணு தெரடா தெரடா கண்ணு திறந்தா தெரியுமா? அண்ணா, விசுவாசமா இருங்கண்ணா, விசுவாசமா இருங்க, தரங்கண்ணா. எனக்கு பயமா இருக்கு. அண்ணா போயிட்டு வந்தீங்க அண்ணா, தம்பி நாருங்க தரங்கண்ணா, போயிட்டு வந்தீங்க. Can I open my eyes? அண்ணா, ஏசப்பால எல்லாம் கூடும். I can able to see you. No, I can't see you. Can I open? No, I have doubt. I don't know how come I will open. அண்ணா, விசுவாசமா அது கண்ணை ஓபன் தரங்கண்ணா தெரடா ஜேம்ஸ். Hey, I can see. ஹalleluya. One uncle. Hey, one uncle bringing donuts to me. Thank you, Jesus. I can see. Amen. Hey, that uncle ran away. Amen. Yeah, I saw donut. Amma, ஒரு uncle donut எடுத்துட்டு வந்தாங்க அம்மா. அண்ணா, சூப்பர் அண்ணா. தெரியுதா? அம்மா தெரியுது. ஓகே ஆயிச்சா? அம்மா எனக்கு ஒப்பே வெச்சு. அண்ணா தம்பி தெரியும்ண்ணா. தெரியுடா. ஹalleluya. அம்மா நீங்க இப்ப கொஞ்சம் கலர் ஆயிட்டீங்கம்மா. பிரைஸ் காட்மா. அம்மா எனக்கு நல்லா அப்பளம் பிரைட் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா எனக்கு கண்ணு. ஓ பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹalleluya. ரொம்ப சந்தோஷம். அம்மா ரொம்ப சாரிமா. நான் எவ்வளவோ திட்டிட்டேன். ஆனாலும் நீ வந்து என்ன அதெல்லாம் பார்க்காம என்ன வைப் பண்ணிட்டீங்க. சரிம்மா, ரொம்ப நன்றிமா. இலகமா, நானும் உங்க தங்கச்சி தானா? சரிம்மா, இனிமேல் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். டேய் சாமி, அந்த மொபைல் கேமரா வேணாடா. பேசுறதுல மனசு வச்சுக்காதீங்க. ரொம்ப நன்றிக்கா. சரிம்மா, சரி, ரொம்ப தேங்க்ஸ்மா. ஓகே children, thank you very much. Did you enjoy the skit? Sam, did you enjoy the skit? Come on, sit. I'm taking 2 minutes. What do you learn the skit? What do you learn from the skit? Excuse me. We should not watch mobile. That is the second thing. First thing. Do not sin. Okay. Do not sin. Very nice. Before that, first you have to obey your parents. Yes. How many of you obeying your parents? Raise your hand. Your parents are watching. How many of you? Okay, I can see only little hands. First thing you have to obey God. Second you have to obey parents. Okay, this uncle not obeyed. That's what happened. Okay, he got affected. Okay, that's what his eyes is lost. Then after that, by the grace of that akka, auntie, he got the eyesight back. So children, I'm telling you also, many of you knowingly or unknowingly, you went into the sin. You are disobeying to your parents. And today Jesus is calling you to repent from your sin. It's very easy. Just obey God. Especially the teens, you think that I am a teen, I know everything. My parents doesn't know anything. I know everything. So this kind of the heart you having in you, just mind it. Lord, change me. Repent. That prodigal son, you can see the picture here. When he realized, he came to his father hugged him and he taken him into the house. So God is willing to do. So uncle is going to do one magic. From that magic you can see how the Satan is caught us, then how we can get it back. Come on, Sam. See children, this is the way the Satan is coming and going to tie you. Okay, this is the way. Just watch. Come. Stand with another. So now the Satan. So now the Satan is tied me. So I cannot open it. Right? I can open. No, I can't open.
Not. Okay. One more. Uncle put so many knots, so I can remove my hand. I need help. I'm right. Without the help, I can do. So now what happens? The sin is coming more and more. Come. ஒருத்தர் வாங்க ரோப் இதில் போட்டு இல்லைப்பா ஒரு எண்டு போடு எங்க ஒரு எண்டு எங்க பண்ணி எடுத்துட்டு போயிடு அப்படியே எடுத்துட்டு போயிடு go to that. See, now I got trapped in the sin. Second pastor. Go to the center. So okay, see, now the sin is inside with me. Okay, see, this is a sin. I can come out from this sin. I can come. No. So you and me are always like this only. You and me, tight. Okay, don't do anything. You and me always like this only. We cannot come out from the sin, and we are thinking always we are dwelling with this sin. யாரனா ஒருத்தர் வாங்க அந்த இது போடுங்க. So I am moving always in the road like this only with the sin. I am going always the road with the same sin. Okay, when the blood of Jesus covers me, come on. When the blood of Jesus, no, cover பண்ணுப்பா ஆட blood அப்படியே பிடிச்சு. When the blood of Jesus covers, கொஞ்சம் டைட் பண்ணுப்பா. கிளாட் நீங்க எப்படி கவர் பண்ணிக்கோ, இல்ல பாத்துருவாங்க. கொஞ்சம் டைட் பண்ணுப்பா. Jesus covers me. What happens? Automatically the sin remove slowly. Okay, டைட் பண்ணாத. The sin automatically slowly துணி எடுத்துருப்பா. Go. The sin will come, but the knot is same. The rope came out. I'm right. How it came out? It's a magic. But what happens in our life? When the Jesus forgive my sin, okay, whatever the bondage I am having, Jesus is ready to save me. Now the sin gone, I am free. So children, you want to free, you have to repent. So this is the day, walk with Jesus with repentance. God bless you.